சர்வலோகத்தின் ஆண்டவர் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமைக்கான இந்த செய்தியுடன் வந்தமாய் இந்த மீடியா மூலமாய் இதை கவனிக்கிற அத்தனை பேரையும் சந்திக்க தேவன் தந்த வாக்கியத்துக்காக கோடான ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க, கர்த்தரை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணி உன்னை கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் செய்ய. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த பகுதியில் நமது நம்மைய என்ற வார்த்தையை கொண்டு நமது நம்மால் என்ற வார்த்தையை கொண்டு பேச கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது இன்னும் வேதத்தில் இடர்களாய் பேசிக் கொண்டிருக்கிற அவர் என்கிற ஒரு வார்த்தையை குறித்து அநேகர் அவர் வேற இயேசு வேறே என்று பேசிக்கொண்டு வருவதை கவனிக்கிறோம். தவறான போதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களால் தவறானவர்களே கண்ணுக்கு தெரிந்து தவறானதை போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன என்று இதை கவனிக்கிற அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் அதில் 32ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் நானே அவர் என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஹல்லேலூயா. நானே அவர். தேவன் தாம் செய்ய கொண்டிருக்கிற அநேக காரியங்களை கொண்டு ஹல்லேலூயா முந்தி அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படி பேசுகிற பகுதிகளே இதோ நான் வெளியிட்டிருக்கிறதான செய்தியின் பகுதிகளிலே நீங்கள் கடந்து செல்லும் போது முந்தினவராக பிந்தினவர் என்று முந்தியே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாக அந்தமாக அந்தத்தில் உள்ளதே ஆதியிலே சொல்லி இருக்கிறோம். அதுபோல நானே அவர் என்று தன்னை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே அவர். இந்த வார்த்தையை நாம் ஆழத்திலே தியானிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்ற நானே அவர் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உபாகம புஸ்தகத்தில் மோசேயோடு தேவன் நேரடியாக முகமுகமாய் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அவர் சொல்கிறார். நானே அவர் என்று எவர் என்று எவர் இங்கே சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்படியானால் பின் வந்த இயேசு கிறிஸ்து வேறொரு தேவன் அல்ல.
பின் வந்த இயேசு கிறிஸ்து வேறொரு தேவன் அல்ல, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று அவர் இங்கே ஆதிகாரிகமாய் அறிக்கையிடும்போது தேவ ஆவியானவர் எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆதிகாரிகமாய் அறிக்கையிடும்போது நாம் ஒன்றை உண்மையாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாவருக்கு பின் வேறொரு தேவன் இருப்பதில்லை. அப்படியா வந்தவர் தேவன்தான் என்று அவர் சொல்லுகிறார். வந்தவர் தேவன்தான். ஒழுங்குமுறையின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, நானே அவர். அதுக்கு போய் அவர் வேற, இயேசு வேற. இது என்ன தியானம்? எப்படி தியானிக்கிறீங்க? எப்படி இதெல்லாம் இப்படி தாறுமாறாக தியானிச்சு பேசுறீங்க? நானும் இந்த இடவெளியில அநேக வருஷம் கிடந்தவங்க, காலேஜில் படித்து குழம்பி போனவங்க. ஆனால் எனக்கு குழம்பின பிறகு அது திருத்துறதுக்கு பல வருஷங்கள் இருந்தது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஆவியானவரிடமாய் எத்தனையோ வருஷங்கள் பயன்பட்டிருக்கிறது. அதுக்கு உதவியாக கை கொடுத்த ஊழியக்காரர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள், அவர்கள் மூலமாக வந்த செய்திகளை கவனித்து, வார்த்தைகளை கவனித்து, பிற்பாடு அடியாண்ட உள்ளத்தில் ஆவியானவர் காண்பித்து தந்த போது அந்த அழகு பார்க்கவில்லை. ஏன் இப்படி தவறாய் இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை குறித்து மிகுந்த கவலை வருத்தப்படுகிறார்கள். இங்கே பார்க்கிறோம், அதே எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. அதான் முந்திய சொல்லியிருக்கிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. யார் பிந்தினவர்? ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். தேவன் தான் பிந்தினவர், அவர்தான் இயேசு. அவர் சொல்லுகிறார், பிந்தினவராக வருகிறவர் நான் அவரே, நான் அவரே. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 25 26 வசனங்களை வாசிக்கும் போது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் அவர் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர். புஸ்தகத்தில், உபாகம புஸ்தகத்தில் மோசே நாட்களில் மோசேயோடு முகமுகமாய் பேசினவர், எஸ்ஐயா என்ற தீர்க்கதரிசி நாட்களில் ஆவியானவர் எஸ்ஐயா மூலமாய் உரைத்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், நானே அவர். ஆவியானவர் இணைச்சு தராட்டா எல்லாரும் குழம்பி தான் கிடக்கும். அது ஆவியானவர் இணைச்சு தந்தா அது மகிமையா இருக்கு. புரியாதவங்களுக்கும் புரியும். இதோ பேசிக்கொண்டிருக்கிறத நீங்க கருத்தை கவனிச்சா உங்களுக்கும் புரியும். நானே அவர்னு சொன்ன அந்த கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து. மீண்டும் நீங்கள் படிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 24 நீங்கள் படித்து அதனுடைய 28ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். நானே அவர். அதிலே
ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே அவர் என்று தேவன் சொல்லுகிறார். இப்பொழுது வனப்புறத்தின் நடுவில் 33 வருட கால வாழ்வில் 3 வருட கால ஊழியத்தில் ஆவியா இயேசுவானவர் சொல்லுகிறார், நானே அவர். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே மனுஷனுக்கு நடுவே அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர்கள் வாயினாலே அறிக்கையிடுதலை பார்க்கிறோம். அந்த ரட்சகர் தான் இந்த இயேசு. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்னாரே, அந்த ரட்சகர் தான் இயேசு. அப்படியாடா, அவர்தான் கர்த்தர். அப்படி இருக்க நானே அவர் இருக்கிற வார்த்தை எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டு முன் தேவனாயிருக்கிறத இந்த மனுஷனாய் வந்திருக்கிறார். அந்த மனுஷனை குறித்து நாம் வேதத்தில் ஒன்று ஓடி பார்த்தா நமக்கு தெரியும், இந்த இயேசுதான் கர்த்தர். பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமங்களும் அறிக்கை பண்ணப்படுகிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய நாட்களில் சுவிசேஷ பதிவுகளிலேயே பிரசங்கிக்கிறவராய் இருந்தார். பழைய பாட்டு புஸ்தகத்தை போதிக்காமல், பழைய பாட்டு புஸ்தகத்துக்கு உள்ளவில்லை அறியாமல், அது ஒரு பொருட்டாய் எண்ணாமல், அது ஒரு காரியமாய் எடுக்காமல், முற்றிலும் சுவிசேஷ பிரதியிலேயே மூழ்கியவர்களுடைய கண்களுக்கு தான் அவர் மூவராக தெரியும். ஆனால் இந்த சுவிசேஷ பிரதி 4 சுவிசேஷ பிரதிகளும் எழுதுவதற்கு முன்னே அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது இந்த சுவிசேஷத்தில் இருந்து எங்கும் அவர்கள் எடுத்து பிரசங்கிக்கவில்லை. அவர்கள் பழைய பாட்டு புஸ்தகத்தில் இருந்தோம், நியாயப்பிரமாணத்தில் இருந்தோம், தீர்க்க தரிசனங்களில் இருந்தோம், சங்கீதங்களில் இருந்தோம். எடுத்து பேசினார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போதே தெரியும் இவர்கள் போதித்து வந்தது முழுதும். ஆனால் சுவிசேஷ பிரதி கிடைத்து அந்த சுவிசேஷ பிரதியில் இருக்கிறவர்களை வாசித்து தியானித்த போது அங்கே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எழுதியிருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே என்ற ஒரு வார்த்தையை தந்தா இந்த ஜனமெல்லாம் இடறி போனது. எவர்களெல்லாம் இந்த சுவிசேஷத்தில் இருந்து பழைய பாட்டுக்கு போனார்களோ அவர்கள் எல்லாம் ஒரே ஒரு தேவனை 3 தெய்வங்களாய் ஆரம்பித்தார். 3 தெய்வங்களாய் பிரசங்கித்தார். கடைசி கான்ஸ்டாண்டினோப்புடைய நாட்களில் அவர் உண்டு பண்ணின ஒரு மீட்டிங்கில் திருத்துல்யன் என்ற ஒரு மனுஷன் வடிவமைத்த இந்த திருத்துல்யன் உபதேசத்தை உட்புகுத்திக் கொண்டு இனி இந்த உபதேசத்தின் படிதான் பிரசங்கிக்க வேண்டும் என்று கான்ஸ்டாண்டினோப்பிள் கட்டளையிட்ட அந்த கட்டளை நிமித்தம் உலகமெங்கிலும் பயம் உண்டாகி அவர் கொண்டு வந்த உபதேசத்தை பிரசங்கித்தாங்க. ஆனா ஆண்டவரை நேசித்து தேவனுடைய பரிசுத்த ஆவியில் அமைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அத்தனை பிள்ளைகளும் அதற்கு எதிர்த்து நின்றாங்க. அப்படி எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் கொலை செய்து விட்டாங்க, கொன்றே கொண்டாங்க.
இந்த உபதேசம் மட்டும்தான் நினைத்திருக்கணும், வேற உபதேசம் வரணும். ஆனால் இப்போ அந்த காலம் இல்லை. இப்போ எல்லாம் ஒரு பரிசுத்த ஆவி நிறைந்து சுதந்திரமாய் சிந்திக்கிறவனாக இருக்கிற தேவனோடு இருந்து நாம் நேசித்து பழகினா அவர் நமக்கு வெளிப்படுத்தி தரும். நானே கர்த்தர், என்னை எல்லாம் ரட்சகர் ஒருவர். மோசே நாட்களில், ஏசியா நாட்களில் நானே அவர் என்று சொன்னார். அந்த அவர் இந்த இயேசுதான் என்று இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு தென்பட்டது போல நம்ம எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்தி தரும். தேவனே, இந்த தேவனே, நானே அவர் என்று சொன்ன இந்த தேவனே, நீ இயேசுவாய் கண்டு கொண்டு நானே அவரை ஒரு வார்த்தையை கண்டா புரிந்து கொள்ளுங்க. சுவிசேஷத்தில் அதை 2 பிரித்து பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்தில் ஆங்குமாரும் 2 பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சுவிசேஷம் என்பது அவருடைய மரணம், அடக்க, உயிர்த்தெழுதல் வரையுள்ள காரியங்களை சொல்லிவிட்டது. ஆனால் உபதேசங்களுக்கு அடுத்த அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு அடுத்த பகுதிக்கு நாம் செல்லும் போதும் வெளிப்படுத்த புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனங்களின் படியும் நீங்கள் அவரை வருகிறோம் நன்றாய் தியானித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிதாவாகிய தேவனுடைய அத்தனை மகிமையும் பொருந்தினவராய், பிதாவாகிய தேவனுடைய அத்தனை மகிமையும் பொருந்தினவராய் வீட்டிருக்கிறவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து. அதனால்தான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன சதா காலங்களில் இருக்கிறவரை தொழுது கொண்டார் என்று சொன்னார். சதா காலங்களில் இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்று சொன்னது. சதா காலங்களிலும் உயிரோடு இருந்தவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான் அந்த மகிமையான தரிசனத்தை வெளிப்படுத்த புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் விளக்கும் போது எப்படிப்பட்ட இயேசுவாய் இருந்தவர் இப்போ எப்பேற்பட்ட மகிமையில நிற்கதை கண்டபோது அவருக்கு முன்பாக நெருக்கவே முடியாது. தோளில் சாய்ந்த அந்த மார்பில் சாய்ந்த அந்த இயேசுக்கு கிட்டையே நெருக்க முடியும். வாயாலும் தவறாய், கைகால் தளரும் தவறாய் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நான் வேதவசனம் எழுதியிருக்கேன். நான் அவரே அவர் சொன்ன வார்த்தை அர்த்தம் இன்னும் புரியவில்லை என்றால் நீங்கள் இன்னும் கத்தெடுத்து ஜெபம் பண்ணுங்க, வேதவசனத்தை இன்னும் ஆழமாய் தியானிங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியங்கள் இன்னும் ஒன்று என்றால் என்னுடைய கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளும் பகிர்ந்தளிக்கப்படும். கர்த்தர் விவசாயிகளாக கேட்டு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.